ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் வேட்கையோடு பங்களாதேஷ் அணியை சூப்பர் 4 சுற்றில் இன்று எதிர்கொள்கிறது இந்திய அணி. விறுவிறுப்பான சூப்பர் 4 சுற்றில் பாகிஸ்தானை வீழ்த்திய இந்திய அணியும் இலங்கையை தோற்கடித்த பங்களாதேஷ் அணியும் துபாயில் களம் காண்கின்றன. 20 ஓவர் போட்டிகளில் இந்தியாவும் பங்களாதேஷும் 17 முறை மோதியுள்ளன. இதில் வங்கதேசம் ஒரே ஒரு முறை மட்டுமே வெற்றி கண்டிருக்கிறது. ஆயினும் 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு இரு அணிகளுக்கும் இடையிலான போட்டிகள் விறுவிறுப்பாகி வருகின்றன. இந்திய அணியில் அபிஷேக் சர்மா, சுப்மன் கில் ஆகியோரின் தொடக்க அதிரடி எதிரணிக்கு கிலியை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது. சஞ்சு சாம்சன், திலக் வர்மா ஆகியோர் திறமைக்கேற்ற ஆட்டத்தை வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. கேப்டன் லிட்டன் தாஸ் மற்றும் தௌஹித் ஹிரிதோய், சைஃப் ஹசன் ஆகியோரின் ஆட்டத்தை பங்களாதேஷ் அணி அதிகம் நம்பியுள்ளது. வங்கதேச அணியின் வெற்றிக்கு சுழற்பந்து வீச்சாளர்களான ரிசாத் ஹொசைன், மெஹதி ஹசன் ஆகியோர் இந்தியாவின் ரன் ஓட்டத்தை கட்டுப்படுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. முஸ்தாபிசூர், தஸ்கின் அகமது, தன்சிம் ஹசன் சாஹிப் ஆகியோரை கொண்டுள்ள பங்களாதேஷ் அணி வேகப்பந்து வீச்சில் ஓரளவு வலுவாகவே உள்ளது. ஆனால் யானை பலத்துடன் ஆசிய கோப்பையில் வலம் வரும் இந்திய அணிக்கு பங்களாதேஷ் அணி எந்த அளவுக்கு சவால் கொடுக்கும் என்பதை காண காத்திருக்க வேண்டியுள்ளது.